நயன்தாராவுக்கு இன்னும் ஒரு 5 வருடம் மார்க்கெட் இருக்கும். அந்த மார்க்கெட்டு கெட்டு போச்சுன்னா பணமே வராது. அதனால் முடிந்தவரை மார்க்கெட் உள்ள நயன்தாராவை பல கோடிகள் உழைக்கக்கூடிய நீங்கள் ஏடிஎம் மிஷினாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார் விக்னேஷ். அதான் இவ்வளோ சரிச்சேன். எல்லா பக்கம் திருடுறாரு. ரஜினிக்கு கிடைச்ச அவமானம், இந்த அவமானத்தை துடைத்து கொண்டு நம்ம நாஜி சம்பா சொல்லுவாங்க, இச்சை காரி மூஞ்சில் தூப்பான், துடைச்சிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் ரஜினியை பொறுத்தவரை ரஜினி பொண்டாட்டிக்கும் பல கோடிகள் பணம் வேணும். அந்த பணத்தை பல மடங்கு பெருக்கணும். இதுதான் இவர்களுடைய நோக்கமே தவிர இந்த முட்டாள் தமிழனுக்கு எந்த அறிவும் இல்லை. ஒரு படம் வரும்போது 50 கோடி ரூபாய்க்கு விளம்பரம் பண்ணணும். தொடர்ந்து எப்படி சார் அந்த மாதிரி பண்ண முடியும்? நீங்க அது அப்படித்தான் பண்ணிட்டு இருக்காரு. ரஜினியை பொறுத்தவரை இந்த மக்களை எனக்கு தெரிஞ்சு 40 வருஷம் ஏமாத்திட்டு இருக்காரு சார். அவர் ப்ரமோஷன் பண்ணி தான் அவர் படம் ஓடணும்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்லைன்னா படமே ஓடாது. அவர் படம் இப்போ எங்கேயும் ஓடுறதே இல்லைம்மா. லிங்கா படம் ஓடாம டப்பாக்குள்ள போய் பணம் கொடுத்து வாங்கிய டிஸ்ட்ரிபியூட்டர் பூரா, விநியோகஸ்தர் பூரா ரஜினி வீட்டை முற்றுகையிட்டு வீட்டை பூட்டும் போராட்டம் நடந்ததா இல்லையா?